வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக்கில் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு தான் நான் சொல்ல போகிறேன். இன்னும் 40 டேஸ் இருக்குது. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ மார்க்கை நீங்கள் கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா எந்தெந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சுருக்கணும், அந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதோட பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100 மார்க்கு 1 மார்க்கு, 80 மார்க்கு 2 மார்க்கு, 10 மார்க் ஜென்ரல் அவேர்னஸ், மொத்தம் 190 மார்க். மேக்ஸில் 20 மார்க். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸ் தான் ரொம்ப டஃப்பு. அதிலலாம் உங்கள் ரேங்க் நிர்ணயிப்பாங்க கண்டிப்பாக. ஆல்ரெடி எம்இ பிஹெச்டி படித்தவங்களாம் எழுதுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 1980 பிறந்தவங்களாம் எழுதுவாங்க. அவங்களாம் மோஸ்ட்லி ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. நீங்களும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் அதோட லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மேக்ஸில் 10லேருந்து 12% வரும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங்கில் 20% கிட்ட வரும்னு சொல்லியிருப்பேன். எஸ்ஓஎம்மில் 10% சொல்லியிருப்பேன். டிஓஎம்மில் 8% சொல்லியிருப்பேன். தெர்மோடைமிக்ஸில் 10% சொல்லியிருப்பேன். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 10% சொல்லியிருப்பேன். டிசைன், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறமா ரெஃப்ரிஜிரேட்டர், பவர் பிளானட், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஐசி இன்ஜின், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ வாட்டி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 150 மார்க்கை கிராஸ் பண்ணாவே போதும். நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடலாம். அதுக்கு நீங்கள் 150 மார்க்கை கிராஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸை தான் நல்லா படிக்கணும். ஏன்னா மேக்ஸ் தான் நிறைய பேருக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ மேக்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதில் மேக்ஸில் இருக்க எல்லா வீடியோவுமே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். கொஞ்சம் எல்லா கொஸ்டினுமே, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கேட்ட கொஸ்டின் அதில் ரிப்பீட் ஆகும் நிறைய. ஸோ அதை நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். சிம்பிளாக இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்லாம் 10 டைம் மேலே ரிவிஷன் பண்ணணுன்னா, மேக்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எஸ்ஓஎம், டிஓஎம், தெர்மோ, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே 100 மார்க் கண்டிப்பாக ஷுவராக கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஜென்ரல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை யார் எழுதணும், அந்த புக்கை ஆத்தர் நேம் கேட்பாங்க. கண்டிப்பாக 1 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா எந்த இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த இம்பார்ட்டன்ட் டே கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒலிம்பிக் கேம்ஸை பற்றி கண்டிப்பாக 1 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா இந்த டிமாண்டேஷன், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வர கொஸ்டின் நிறைய இருக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நல்லா பார்த்துக்குங்க. 1 or 2 மார்க்குக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா செக்ஷன் 2 டிசைன், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், எஃப்எம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை ரெண்டாவது இது செகண்ட் ரிவிஷனில் இதெல்லாம் பண்ணுங்கள். மேக்ஸு நான் சொன்ன சப்ஜெக்ட் மேக்ஸ், ப்ரொடக்ஷன், எஸ்ஓஎம், டிஓஎம், தெர்மோ, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், டிசைன், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ், எஃப்எம், இந்த சப்ஜெக்டை மட்டும் நல்லா கவர் பண்ணுங்கள். 10 டைம் மோர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஆர்கே ஜெயின் புக்கு, ஜிகே பப்ளிகேஷன் புக்கு, இந்த மாதிரி புக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் இருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். நிறைய ரிப்பீட் ஆகும், சில தப்புலாம் இருக்கும் அதில் ஆன்சர்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் உங்களால் முடியும்னு உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் இருக்கணும். என்னால் முடியுமா, அந்த மாதிரி டபுள் மைண்டில் இருக்காதீங்க. கண்டிப்பாக என்னால் முடியும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. உங்களை நோக்கி பாலிடெக்னிக் வாசல் திறந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டில் படிங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை. நீங்கள் எதனா உங்களுக்கு தேவை இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அப்போ வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்.